திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வரும் தெப்ப உற்சவத்தின் 2ஆம் நாளான நேற்று ஸ்ரீகிருஷ்ணர் அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தெப்போற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி கோபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தெப்போற்சவத்தின் 2ஆம் நாளான நேற்று மலையப்ப சுவாமி ருக்மணி தேவி சமேதராக ஸ்ரீகிருஷ்ணர் அலங்காரத்தில் தங்க திருச்சிவிகையில் இருந்து எழுந்தருளி மாடவீதிகள் வழியாக பவனி வந்தார். பின்னர் புஷ்கரிணியை அடைந்த மலையப்ப சுவாமி தெப்பத்தில் எழுந்தருள சிறப்பாராதனை நடைபெற்றது. பின்னர் திருக்குளத்தை 3 முறை மலையப்ப சுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே உள்ள கதிராநல்லூரில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழாவிற்கான யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து நேற்று காலை யாகசாலையில் ஆராதிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களில் புனித நீர் வார்க்கப்பட்டு குடமுழுக்கு வைபவம் நடைபெற்றது. இதில் உள்ளூர் மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடியில் உள்ள ஸ்ரீ வழிவிடு வரசித்தி விநாயகர் கோவிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் முடிவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழா நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு வைபவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமியை வழிபட்டனர்.